என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம மார்க்கத்துக்கு சொல்லுங்களேன். 30 வயசு வாலிபர்கள் இருக்கிறீங்க, 25 வயசு வாலிபர்கள் இருக்கிறீங்க. நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மட வாலிப வயதில் நான் யாரையும் சொல்லல, நடந்த காலம் எல்லாம் முடிஞ்சு அதை விடுவோமே. இன்றைக்கு ஒரு தலைப்புல பேசுவோம். என்ன தலைப்பு? நம்மட வாலிபம் 30 வயசாகிட்டது, 35 வயசாகிட்டது. 10 வயதிலிருந்து தொழுகை கடமை. ஏண்ட 25 வருஷ வாழ்க்கையில கலா இல்லாமல் தொழுகை எத்தனை நாள் கழிஞ்சிருக்கு சொல்லுங்களேன். சம்பாதிக்க வரல, நல்ல உலகம். இந்த உலகம் சம்பாதிக்க வந்த உலகம் இல்ல, இருப்பதற்காக சம்பாதிக்கிறோம். வாலிபர்கள் விளங்கணும். ஒரு ஆட்ட கேட்டேன், எவ்வளவு காலம் பாப்பா நாம வணங்கணும்? பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போகணும், எவ்வளவு காலம்? அவர் சொன்னாரு, மவுத்து வரைக்கும் தொழணும். பள்ளிக்கு வரணும். இன்னொருத்தர கேட்டா, ஓ மவுத்து வரைக்கும் தொழணும், மவுத்து வரைக்கும் தொழணும். இப்ப எல்லாம் நீங்க கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவீங்க. அமல் செய்யணும் எப்ப தெரியுமா? ஆரோக்கியம் உள்ள காலம் வரை. மனிதனுக்கு 2 நிலைமை வரும், நல்லா விளங்குங்க. மனிதனுக்கு 2 நிலைமை வரும். ஒன்று மவுத்து, இன்னொன்று நோய். இவ்வளவு பேர் என்னத்துல வந்தீங்க? நடந்து வந்தீங்க, சைக்கிள் வந்தீங்க, அப்படித்தானே? பைக்கில் வந்தீங்க, வாகனத்தில் வந்தீங்க. பாங்கு சொன்னோன்னு வந்து தொழுதுட்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், ஆரோக்கியம். ஒரு காலம் வரும், பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிக்கு வரையலாம். நான் கண்டிருக்கிறோம். நீங்க என்ன விட கூட கண்டிருப்பீங்க. நான் எந்த அனுபவத்தை பேசி வருவேன், நீங்க உங்களோட அனுபவத்தை பேசுங்க. நீங்க மூத்தவங்க மிச்சம் இருக்கிறீங்க. பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிக்கு வரையலாம். உங்களோட பேர பிள்ளையும் வீல் சேர்ல இருப்பான், நீங்களும் வீல் சேர்ல இருப்பீங்க. உங்களோட மகன், உங்களோட பேர பிள்ளை, அவனை தள்ளிட்டு போற ஒரு வீல் சேர் இருக்கு, முன்னுக்கு அந்த சத்தம் போடுறதெல்லாம் இருக்கும், அவனுக்கு ஒரு இதொன்று இருக்கு, அதுக்குள்ள இருப்பான். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று இருக்காது, முன்னுக்கு சத்தம் போடுறது இருக்காது. அவன் கொஞ்சம் விலகுறை 1500 ரூபாய், உங்களோட ஒரு 6000 ரூபாய். அங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஜும்மாவுக்கு பாங்கு சத்தம் கேட்கும், முன்சஃப்ல வந்து இருந்து ஒட்டகத்தை குர்பான் செய்த நன்மையை அடைய முடியாத ஒரு நோய் வரும் உங்களுக்கு. இப்ப ஹத்ரமே ஜும்மாக்கு நேரத்தோட வாங்க, நேரத்தோட வாங்க. பாங்கு சத்தம் கேட்டதுக்கு பின்னால கடையை அடைக்காம தொழில் செய்யற ஒவ்வொரு ரூபாயும் ஹராம் என்று சொல்றமே, நிறைய பேருக்கு விளங்கு இல்லை. சக்ராத்துல விளங்கும், சக்ராத்துல விளங்கும். எல்லாரும் மவுத் ஆகணுமா? இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். எல்லாரும் மவுத் ஆகுவோம். மவுத்துக்கு யாருக்கும் இங்க டேட் தரல. உங்களோட கையில வந்திருக்கா? உங்களோட கையில வந்திருக்கா மவுத்து? எப்ப மவுத்தா? உங்களோட டேட் என்ன? பிறந்த டேட் 84. பாவம், ரொம்ப சோர்வாயிட்டாரு. என்னடா இவ்வளவு வயசை கூட்டிட்டாரு? இல்ல இல்ல, ரைட், சின்ன பிள்ளையா இருக்காரு. 84. நான் பிறந்தது 84 வெப்பமே 84. எப்ப மவுத் ஆகுவேன்? இப்ப மவுத்து வரலாம். இந்த பள்ளியை கடக்கக்குள்ள மவுத்து வரலாம். இஷாவுக்கு பேசினார் எங்கட ஹசரத், சுபவுக்கு மவுத் ஆயிட்டாரு. ஆச்சரியம் படுறதுக்கு ஒன்றும் இல்ல, ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல. மவுத்துக்கு எல்லாரும் தயாரா இருக்கணும், எல்லாரும் தயார். ஓ நீங்க மவுத்துக்கு தயாரா? ஓம் தயார். எப்படி தயார்? 3 கடை கட்டி இருக்கு பஜார்ல. நாம மவுத்தாயினாலும் வாடகை வரும். அப்படியா? 4 கடை இருக்கு, 3 புள்ள இருக்கு. 3 கடை பிள்ளைகளுக்கு, ஒரு கடை வைப்புக்கு. மாசம் மாசம் ஒவ்வொரு கடையில இருந்து 30,000 ரூபாய் வாடகை வரும். நாம இல்லாட்டியும் பிள்ளைகள் வாழ்வாங்க. ஏதோ இப்ப இவர் வாழ வைக்கிற மாதிரி. அந்த தயாரிப்பை சொல்லல மார்க்கம். எப்பவும் நான் மவுத்துக்கு தயார், எப்பவும் மவுத்து வரும். வாலிபம் 2018 இருக்கிறோம். நீங்க தரவுகளை எடுத்து பாருங்க. இந்த வருடத்தில் ஆக கூடின மரணம் வாலிபம். இந்த வருடத்தில் ஆக கூடுதலாக நாட்டில் மௌத்தானவர்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நெருங்கும் போது உங்களோட காதில் அதிகமாக வாலிபர்களுடைய மரண செய்தியை கேட்பீர்கள். ஏராவூர்ல முந்த நாள் கட்டார்ல இருந்தாரு 5 வருஷம். எங்கட மஹல்லாக்கு பக்கத்து மஹல்லா. கட்டார்ல 5 வருஷம் இருந்தாரு. அங்க தங்கச்சி ராத்தாக்கள ஊடு கட்டுற வேலை இருக்கே, அதுக்காக இருந்தாரு. 2 தங்கச்சி கல்யாணம் முடிச்சு, ஒரு தங்கச்சிக்கு ஊடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது
5 வருஷம் முடிஞ்சு வாரக்கிழமை வீட்டை வரணும். வீட்டுக்கு வருவதற்கு ரெடியாகி பேக்கில் என்னத்தைய வைக்கிறதுக்கு குனிஞ்சாரு, கட்டார்ல குனிஞ்சாரு, நிமிர முடியல, ஜனாசாவாகத்தான் தூக்கினாங்க. இப்ப நீங்க பேஸ்புக்லயும் பார்த்திருப்பீங்க. குடும்பத்தோட வழி அனுப்பி வைக்கப்பட்டவர் நாட்டுக்கு வந்தாரு பொட்டில. அலிசாயர் மௌலானா தான் கிளியர் பண்ணி எடுத்தாங்க யா போட்ட ஜனாசா. இப்ப நீங்க நேத்து முந்தின நாள் பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க. என் பேஜ்ல கிடக்கு பாருங்க. நடந்து போனவர் குடும்பம் வழி அனுப்பி வச்சுக்கு வந்தாரு. அங்க இருந்து கட்டார்ல எப்படி மவுத்துண்டா, கேன்சர் இல்ல, ஆக்சிடென்ட் இல்ல, நீண்ட நாள் நோய் இல்ல. பெட்டியை துறக்க அவரோடு இருந்த நண்பர்கள் சொல்கிறார்கள், பெட்டியை துறக்க குனிஞ்சாரு, நிமிர முடியல, ஜனாசா, ஹார்ட் அட்டாக், மவுத். கல்யாணம் முடிக்கவும் கிடைக்கல. 36 வயசு. அது அங்க அப்படிதான் முடிப்பாங்க. ராத்தா தங்கச்சிக்கலாம் முடிக்கி கூடலாம் கட்டி. அவருக்கு இல்ல, அவங்க பொம்பளைகளுக்கு. அதான் மரணம். அவ்வளவுதான் மவுத்து, அவ்வளவுதான் மவுத்து. எப்பவும் மவுத்து வரும். ஒரு கவிஞர் சொல்கிறாரு, அல் மவுத்து பாபுன், மவுத் என்பது ஒரு கதவு, இப்படி ஒரு டோர். ஃபீஹி யதுகுலுஹுன் நாஸ், எல்லோரும் அந்த கதவுக்குள்ளால் நுழைந்துதான் ஆக வேண்டும். ஒளிஞ்சு ஓட இயலாது, நேரம் கேட்க இயலாது. நேரம், வாலிபர்கள் கவனிங்க, நேரம் கேட்க இயலாது. என்னப்பா மவுத், மலக்குள் மவுத்தே, இன்னும் கல்யாணம் முடிக்கல, நம்மள வந்து பிடிக்க போறீங்களே என்று கேட்க இயலாது. ஒவ்வொருத்தரும் சக்கராத்துல மலக்குள் மவுத்தை காண்போமா? எல்லாரும் ஞாபகம். மலக்குள் மவுத்தை கண்டுட்டு தான் மவுத்தாகுவோம். மலக்குள் மவுத் மலக்குள் மவுத் என்று பேசுறோமே, குல் யதவஃபாக்கும். இன்னொன்று விளங்கணும், ஒரு மலக்குள் மவுத் தான் எல்லாருக்கும் உசுர் எடுக்கிறல்ல. அப்படிதான் விளங்கிறீங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கு, நீங்க உலமாக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஏண்ட ஆய்வின்படி இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுது, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நாங்கள் முடிவு செய்த மலக்குல் மவுத் உங்களுடைய ரூஹை கைப்பற்ற வருவார். கல்யாணம் பேசுறீங்க, முடிச்சதுக்கு பிறகு எடுப்போம், அப்படி இல்லை. எப்பையும் வரும் மவுத், எப்பையும் வரும். மவுத்துக்கு தயாராக இருக்கணும். வாலிபர்கள், நான் எதில் ஆரம்பிச்சேன், வாலிபர்கள் 35 வயசாகிட்டது. என்ற 10 வயதுல தொழுக கடமை. 25 வருஷமாக எத்தனை தொழுகையை நான் கதாவாக்காமல் தொழுதிருக்கிறேன் சொல்லுங்க. உங்களை மஞ்சப்படவ போத சொல்லல, முடிய மொட்டடிக்க சொல்லல, ஒன்றும் செய்ய சொல்லல, நேரத்துக்கு தொழுங்கன்னு சொல்றோம். சம்பாதிக்க வரல, சம்பாதிக்க வரல, அல்லாஹ் தருவான். எனக்கு உதாரணத்துக்கு நான் இங்க கடமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சம்பளம் தாராங்க, இருக்கிறேன், கடமையை விட்டு போயிட்டேன், தொழில் இல்ல, சாப்பாடு இல்ல, ஒன்றும் இல்ல என்றா முழு உலகமும் நினைத்தாலும் எனக்கு சாப்பாடு தர இயலாது. முழு உலகமும் மஷூரா செஞ்சு, இந்த ஊர் செஞ்சு மஷூரா, எனக்கு சாப்பாடு தர இயலாது. சக்கராத்த பாத்திருக்கீங்களே, பெருங்கோடீஸ்வரர் சக்கராத்துல கரண்டில தண்ணி தான் போகுது, சீனி தண்ணி, அதுவும் அரவாசி உள்ளுக்கு போகுது, அரவாசிதால வடியுது, தொடச்சு விடுறாங்க, போகுது. யாருக்கு உலகத்துல பணம் சம்பாதிப்பு என்பது முடிவாகி முடிஞ்சிட்டதோ ஒன்று நடக்கும், அல்லாஹ் மவுத்தாக்கிடுவான், ஆட்டம் க்ளோஸ் ஆயிரும். சம்பாதிக்க வரல.